துணை முதலமைச்சர் உதயநிதி வருவதில் மிகவும் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் சுமார் 3 மணி நேரமாக மாடுபிடி வீரர்கள், காளைகள், பார்வையாளர்கள் என அனைவரும் வெயிலில் காத்து கிடக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி காலை 7:30 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 3 மணி நேரமாக துணை முதலமைச்சர் வராததால் மிகவும் தாமதம் ஏற்பட்டு பார்வையாளர்கள், காளை உரிமையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் என அனைவரும் வெயிலில் காத்து கிடக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்க. அதற்கு முன்னதாக தற்போது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பாலமேட்டிற்கு வந்திருக்கிறார். பாலமேட்டு ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய மஞ்சமலை ஆற்றின் பகுதிக்கு தற்போது வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக பாலமேடு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தற்போது தன்னுடைய காரை விட்டு இறங்கி விழா மேடைக்கு செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகைக்கு 3 நாள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இடைவிடாது நடைபெறும். அந்த வகையில் 2வது நாளாக மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த போட்டியை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 7 மணிக்கு நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு தற்போது 9:40 மணிக்கு தொடங்க இருக்கிறது. சரியாக தற்போது 9:40 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டானது தொடங்க இருக்கிறது. அவர் மதுரையில் தங்கியிருந்த விடுதியில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய இடங்களிலே வந்து வழிநடுகளும், கடச்சினேந்தல், ஊமச்சிக்குளம், அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து வரவேற்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு 40 கிலோமீட்டரை கடந்து பாலமேட்டிற்கு தற்போது வந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக வந்து காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாடுபிடி முதல் பேட்ச் வரக்கூடிய மாடுபிடி வீரர்கள் களத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்களுக்கு உறுதிமொழி செய்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக அங்க வாடிவாசலிலே பூஜைகள் செய்யப்பட்டு மரியாதைக்குரிய காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. அதாவது இந்த காளைகளை யாரும் பிடிக்க மாட்டார்கள், கோவில் காளைகள் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் தான் அந்த கோவில் காளைகளை இந்த தற்போது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு களத்தில் இருந்து பச்சை கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடன் அமைச்சர் மூர்த்தி மற்றும் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகரன் மற்றும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து வெங்கடேசன் மற்றும் வந்து பல்வேறு அரசியல் முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்போது மரியாதைகள் செய்யப்படுகிறது. வழக்கமாக விழா மேடையில் இருந்தால் இந்த பச்சை கொடியசைத்து தொடங்கி வைப்பார்கள். தற்போது களத்திற்கே வந்து ஜல்லிக்கட்டு களத்திற்கே வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தற்போது தொடங்கி வைக்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வழக்கமாக 7 மணிக்கு நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு என்பது 7 மணிக்கு நடைபெற்று தொடங்கி இடைவிடாது நடைபெறும். எந்த ஒரு இடைவெளியும் விடாது ஒவ்வொரு சுற்றுக்களும் நடைபெறும். 1 மணி நேரத்துக்கு ஒரு சுற்று என 12 சுற்றுக்கள் அல்லது 13 சுற்றுக்கள், அதாவது அந்த போட்டிகளை பொறுத்து அந்த சுற்றுக்களின் எண்ணிக்கை கூடுவோ குறைவோ வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் இந்த கடந்த காலங்களில் இந்த போட்டிகள் நடைபெற்று இருக்கிறது. இந்த 12, 13 சுற்றுக்களில் ஒரு சுற்றுக்கள் 50 வீரர்கள் என களமிறக்கப்படுவார்கள். 50 வீரர்களுக்கு மேற்பட்ட வீரர்கள் அதிக அளவில் இறக்கினால் காளைகளை வந்து அடக்குவதற்கு எதுவாக சூழல் இருக்காது என்பதற்காக ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள். அதே போன்று ஒரு சுற்றிலே 1 மணி நேரத்தில் 90 முதல் 110 வரைக்கும் காளைகள் அவிழ்த்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஜல்லிக்கட்டில் 1100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கணக்கீட்டின்படி பார்த்தால் 90 முதல் 110 காளைகள் வந்து அதாவது வாடிவாசலிலே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் காளைகள் விரைவாக வாடிவாசலை கடந்து வந்தால் 110க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்க்கப்படும். அது குறைவாக அவிழ்க்கப்பட்டால் இந்த அதாவது 90, 80 காளைகள் அவிழ்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படித்தான் ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காலதாமதத்தின் காலாக ஏறத்தாழ ஒரு 3 சுற்றுக்கள் இறுதியில் நடைபெறாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கிறது. அதாவது 7 மணிக்கு தொடங்கி இருந்தால் தற்போது 9:40 ஏறத்தாழ ஒரு 3 சுற்றுக்கள் நடைபெற்று இருக்க வேண்டும். இந்த 3 சுற்றுக்களிலே 150 வீரர்கள் ஏறத்தாழ ஒரு 330 காளைகள் பங்கேற்றிருக்க வேண்டும். இவை அனைத்துமே தற்போது விளையாடுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுமோ என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த சுற்றுக்கள் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறதா அல்லது நேரம் குறைக்கப்பட்டு சுற்றுக்களின் எண்ணிக்கை சமன் செய்யப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது மாவட்ட நிர்வாகம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கிறது. ஆக ஒரு 12 சுற்றுக்கள் என்றால் தற்போது 9:40 மணிக்கு ஒரு சுற்று தொடங்கி இருக்கிறது. இந்த சுற்று ஒரு 10:30 மணி அளவில்
மணிகளிலே முடிக்கப்படும் என்றால், இந்த 19 மணிகளில் தான் அவர்கள் முடிக்கப்படும் என்றால், அடுத்தடுத்த சுற்றுகள் கணக்கீட்டின்படி பார்த்தால் ஒரு 9 சுற்றுகள் மட்டுமே நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஆக அவர்கள் 9 சுற்றுகள் என்றால் 450 வீரர்கள் மட்டுமே அவர்கள் விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் காளைகளை பார்த்தால் 9 சுற்றுகளிலே ஏறத்தாழ ஒரு 800 முதல் 900 காளைகள் மட்டுமே அவிழ்க்கப்படும். ஒரு 200 காளைகள் அவிழ்க்கப்படாமல் 200-300 காளைகள் திருப்பி அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை எந்த அளவிற்கு இந்த சமன் செய்யப்படுகிறது என்பது தெரியவில்லை. மாவட்ட நிர்வாகம் அடுத்து வர நேரத்தில் எடுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு மணி நேரம் சுற்று என்பதை 45 நிமிடங்களாக அவர்கள் மாற்றி அமைத்தால் அனைவருமே விளையாடுவதற்கு ஒரு பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அந்த புற வாடிவாசலில் காத்திருக்கக்கூடிய காளைகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் போய்விடும். ஏறத்தாழ ஒரு 6 மணி வரைக்கும் தான் அதிகபட்சம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும். மின் விளக்குகள் அமைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்காக வாய்ப்பு இல்லை. அப்படி நடத்தினால் அது அசம்பாவிதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே 6 மணிக்குள்ளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தி முடிக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. இதை எப்படி மாவட்ட நிர்வாகம் கையாள போகிறது என்பது தெரியவில்லை. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை ஜல்லிக்கட்டு போட்டியை தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு போட்டியை அவர் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் பிரபல நடிகர் சூரி அவரும் ஜல்லிக்கட்டு போட்டியிலே காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். மிகவும் விறுவிறுப்பாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாடிவாசலிருந்து சீறி பாயக்கூடிய காளைகளை வீரர்கள் அடைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் வீரர்களுக்கு பிடி கொடுக்காமல் வாடிவாசலை கடந்து செல்லக்கூடிய காளைகளையும் பார்க்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றராக காளைகள் அவிழ்த்து விடப்படுகிறது. வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு உடனுக்குடன் பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக வரக்கூடிய ஜல்லிக்கட்டு வீரருக்கு காரும், முதலாவதாக வரக்கூடிய காளைக்கு டிராக்டரும் வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக வரக்கூடிய மாடுபிடி வீரருக்கு ஒரு பைக்கும், இரண்டாவதாக வரக்கூடிய காளைக்கு பசுமாடு, கன்றுடன் கூடிய பசுமாடு வழங்கப்பட இருக்கிறது. இப்படி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது தொடங்கி இருக்கிறது. 3 சுற்றுகள் காலதாமதத்தின் அடிப்படையிலே பின்பு சமன் செய்வதற்காக வாய்ப்பு இருக்கிறது. ஏறத்தாழ 7 மணிக்கு தொடங்க வேண்டிய ஜல்லிக்கட்டு 9:40க்கு தொடங்கி இருக்கிறது. 2.5 மணி நேரம் காலதாமதத்துடன் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது பாலமேட்டில் தொடங்கி இருக்கிறது. வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்திருந்தாலும் கூட ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக ஏராளமான பார்வையாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் தற்போது குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். மாண்புமிகு தமிழக அரசின் துணை முதலமைச்சர் வழங்கும் தங்க நாணயம் 1 அடுத்த மாடு பாலமடு குள்ளாறு மஞ்சள் மாடு மாடியா